மை மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். முக்கிய துறைகள் பாஜக அமைச்சர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி ஒதுக்காததால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் மோதல் போக்கு நிலவுகிறது. காரைக்கால் மாவட்டம் வடக்கு வாஞ்சூர் ரசாயன தொழிற்சாலையை மூடிட வலியுறுத்தி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு சட்டக் கல்லூரியில் பணியாளர்கள் இல்லாததால் மாணவர்களை கொண்டு கழிவறைகளை சுத்தம் செய்யும் அவல நிலை. காரைக்கால் தலத்தெரு சிவலோகநாத சுவாமி கோவிலில் விதைத்தெளி உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. காரைக்கால் அருகே தலத்தெருவில் உள்ள அருள்மிகு சிவகாமி அம்மாள் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி கோவிலில் பாரம்பரிய விதைத்தெளி உற்சவம் நடைபெற்றது. இதனையொட்டி சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள், தீபாராதனை காண்பிக்கப்பட்டதுடன் ஆலய நந்தவனத்தில் விதை நெல் தெளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விதை தெளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஊர்வலம் பெருகிடவும் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் வேண்டி ஆண்டுதோறும் இந்த விதைத்தெளி உற்சவம் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள சிவாஜி கணேசன் சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி கட்சியினர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் அழகப்பன், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் உசேன், இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த பேராசிரியர் டாக்டர் ராஜேஸ்வரி, முத்தியால்பேட்டை தொகுதி செயலாளர் ராகுல் பிரசாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் வடக்கு வாஞ்சூர் ரசாயன தொழிற்சாலையை மூடிட வலியுறுத்தி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டம் வடக்கு வாஞ்சூரில் செயல்பட்டு வரும் தனியார் ரசாயன தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும் மற்றும் அண்மைய ரசாயன விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கிராம மக்கள் தொழிற்சாலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 17ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்து மற்றும் ரசாயன வாயு கசிவால் குழந்தைகள் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொழிற்சாலையின் பாதுகாப்பு குறித்து முழுமையான ஆய்வு நடத்தி பாதுகாப்பை உறுதி செய்யப்பட்ட பின்னரே மீண்டும் இயங்க அனுமதிக்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிரவி திருப்பட்டினம் தொகுதி எம்எல்ஏ மீனாட்சி சுந்தரம், சமூக ஆர்வலர் ஐயப்பன் மற்றும் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டனர். பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாவிட்டால் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடவோ அல்லது கிராம மக்களுக்கு மாற்று குடியிருப்பு வசதி ஏற்படுத்தவோ புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் திருத்தெளிச்சேரி சிவலோகநாத சுவாமி கோவிலில் திருக்கல்யாண உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். காரைக்கால் அருகே உள்ள திருத்தெளிச்சேரி பகுதியில் உள்ள பழமையான ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி கோவிலில் விதைத்தெளி உற்சவத்தை முன்னிட்டு சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. வைதிக முறையில் நடைபெற்ற விழாவில் மாலை மாற்றுதல், ஊஞ்சல் உற்சவம், மாங்கல்ய தாரணம், மகா தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிறைவாக நாளை காலை ஸ்ரீ சிவலோகநாதர் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி ஆலய நந்தவனத்தில் பாரம்பரிய விதைத்தெளி உற்சவம் நடைபெறவுள்ளது. பகுதி நேர பேராசிரியர்களை நீக்கும் முடிவை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் செயல்பட்டு வரும் பாரதியார் பல்கலைக்கழக கூட மாணவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்லூரி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பகுதி நேரமாக பணிபுரிந்து வரும் 11 விரிவுரையாளர்களை பணி நீக்கம் செய்யும் முடிவை கைவிட்டு காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை AICTE விதிமுறைகளின்படி நிரப்பிட வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் நுண்கலை படிப்பின் தன்மையை மாற்றும் நடவடிக்கை திரும்பப் பெறவும், மாணவர் சேர்க்கை குறைவுக்கு காரணமான நிர்வாக அலட்சியம் குறித்து உரிய விசாரணை நடத்திடவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று நுண்கலை படிப்பு தொடர்பாக தவறான தகவல்களை வழங்கியதாக குற்றம் சாட்டப்படும் பொறுப்பு முதல்வர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மாணவர்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை உள்ளிருப்பு போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளனர். மங்கலம் தொகுதிக்குட்பட்ட பங்கூர் ஏரியை ரூபாய் 23.20 லட்சம் மதிப்பீட்டில் தூர்வாரி ஆழ்படுத்தும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஏரி குளங்களை தூர்வாரி ஆழப்படுத்தி நீர் ஆதாரத்தை அதிகரிக்கும் வகையில் பொதுப்பணித்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக முதலமைச்சரின் தொகுதியான மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பங்கூர் ஏரியை தூர்வாரி விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு பயன்படும் வகையில் சீரமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை விடுத்தனர்.
பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்ற முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை மூலமாக ஏரியை தூர்வாரி ஆழ்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள உடனடியாக உத்தரவிட்டார். இதனை அடுத்து 23.20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் பங்கூர் ஏரி தூர்வாரி ஆழ்படுத்தும் பணிக்கான பூமி பூஜையை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். முன்னாள் சேர்மன் பாலமுருகன், நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளைநிலை பொறியாளர் அருள்முருகன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் அரியூர் கண்ணபிரான், ஊர் பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சட்டக் கல்லூரியில் பணியாளர்கள் இல்லாததால் மாணவர்களை கொண்டு கழிவறைகளை சுத்தம் செய்யும் அவல நிலை. புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியில் குடிநீர், விடுதி, கல்லூரி பேருந்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததுடன் பராமரிப்பு பணியாளர்கள் பற்றாக்குறையால் கல்லூரி வளாகம், வகுப்பறைகள் மற்றும் கழிவறைகளை மாணவர்களை சுத்தம் செய்து பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் இந்த கல்லூரியில் பலமுறை முதல்வர் மற்றும் உயர்கல்வித்துறையிடம் கோரிக்கை விடுத்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து 3ஆம் ஆண்டு மாணவி பரமேஸ்வரி என்பவர் கூறுகையில், மாணவர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை என்றும், குடிநீர், விடுதி, போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உடனடியாக ஏற்படுத்தி கல்லூரி பராமரிப்பு பணிகளுக்கு தேவையான பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் மாணவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை கல்லூரிக்கு செல்லாமல் தொடர் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாகவும் மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எம்பியின் பிறந்தநாளை முன்னிட்டு ராகுல்காந்தி தேசிய பேரவை சார்பில் மும்மத கோவில்களில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். ராகுல்காந்தி தேசிய பேரவை சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எம்பியின் பிறந்தநாள் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ராகுல்காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் ஊடகப் பிரிவு சேர்மனுமான RE சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திருவேங்கிடம், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மருது பாண்டியன் ஆகியோர் முன்னிலையில் முதல் நிகழ்ச்சியாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரயில்வே நிலையம் அருகே உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிகாவில் சிறப்பு பிரார்த்தனையும், முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. இந்த 3 நிகழ்வுகளிலும் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதற்கு பின்னர் அண்ணா சாலை, ஜெயின் கோவில் எதிரே பிறந்தநாள் விழாவொட்டி ஏழை எளிய மக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பேரவை நிர்வாகிகள் அசோகன், தயாளன், பிரபு, சக்திவேல், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் வேல்முருகன், கருணாநிதி, திருமுருகன், தனுசு, இளையராஜா, செந்தில்குமார், செல்வரங்கம், சூசைராஜ் மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம், குமரன், கிருஷ்ணராஜ், INTUC ஞானசேகரன், ரமேஷ் ஐயப்பன், மகளிர் காங்கிரஸ் பஞ்சகாந்தி, முத்தமிழ், குணபூஷணம், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, மாவட்ட தலைவர் வேல்முருகன், உதயகுமார், சாம்பசிவம் உட்பட பொதுச் செயலாளர் புஷ்பராஜ், சரவணன், பாகூர் ஆறுமுகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பூரணாங்குப்பம் ஓலக்கூர் ஐயனாரப்பன் ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவ விழாவில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பூர்ணாங்குப்பத்தில் உள்ள ஸ்ரீ பூரணி புஷ்கலை சமேத ஸ்ரீ ஓலக்கூர் ஐயனாரப்பன் ஆலயத்தின் 21ஆம் ஆண்டு திருக்கல்யாண வைபவம் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. விழாவை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றதை அடுத்து வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ ஓலக்கூர் ஐயனாரப்பன் ஸ்ரீ பூரணி புஷ்கலை திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெற்றதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியை முன்னிட்டு பக்தர்களுக்கு மாங்கல்ய பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். முக்கிய துறைகள் பாஜக அமைச்சர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி ஒதுக்காததால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் மோதல் போக்கு நிலவுகிறது. புதுவையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது. தேர்தல் முடிவு வெளியாகி 2.5 மாதங்களாகியும் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் நேற்று மாலை முதல்வர் ரங்கசாமி லோக் நிவாஸ் சென்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து அமைச்சர்கள் இலாக்கா பட்டியலை வழங்கினார். வழக்கமாக இலாக்கா பட்டியல் வழங்கப்பட்ட 1 மணி நேரத்தில் அரசிதழில் வெளியிடப்படும். ஆனால் வெளியிடப்படவில்லை. இதனிடையே அமைச்சர் நமச்சிவாயம் முதல்வர் ரங்கசாமியை கோரிமேட்டில் உள்ள இல்லத்தில் தனியாக சந்தித்து பேசினார். இருப்பினும் இன்று காலை வரை அமைச்சர்கள் இலாக்கா பட்டியல் அரசிதழில் வெளியிடப்படவில்லை. முதல்வர் ரங்கசாமி நேற்று மாலை தந்த அமைச்சர்கள் இலாக்கா பட்டியல் தற்பொழுது வரை வெளியாகாமல் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் NDA கூட்டணிக்குள் பாஜக என்ஆர் காங்கிரஸ் இடையே மோதல் வலுத்துள்ளது வெளிப்படையாகியுள்ளது.
போலி மருந்து தயாரிப்பு வழக்கில் 5 பேர் மீது 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதுடன் ரூபாய் 6 கோடி மதிப்பிலான போலி மாத்திரைகள் மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. புதுவை குருமாம்பேட்டில் இயங்கி வந்த மெடினோக் ஹெல்த் கேர் நிறுவனத்தில் போலி மாத்திரைகள் தயாரிக்கப்பட்டு வெளி மாநிலங்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டு வந்தது. இதுகுறித்து சென்னையை சேர்ந்த ராஜ்குமார் புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். புதுவை தமிழகத்தின் பூத்துறையில் உள்ள குடோன்களில் சோதனை நடத்தி சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மாத்திரைகள் மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. போலி மருந்து தொழிற்சாலை நடத்திய புதுவை சண்முகாபுரத்தை சேர்ந்த பிரபாகரனை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டார். இதையடுத்து சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்து தீவிர விசாரணையை துவங்கியுள்ளனர். சண்முகாபுரத்தை சேர்ந்த பிரபாகரன், சென்னையை சேர்ந்த வாலிமுத்து, ஜெயகணேஷ், சீனு முகமது, கடலூர் விக்னேஷ் ஆகிய 5 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழ் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். முதல் கட்டமாக சிறையில் உள்ள பிரபாகரனை காவலில் எடுத்து எந்தெந்த நாடுகளுக்கு, எந்தெந்த மாநிலங்களுக்கு போலி மருந்துகள் கடத்தப்பட்டது என விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. முக்கிய துறைகள் பாஜக அமைச்சர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி ஒதுக்காததால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் மோதல் போக்கு நிலவுகிறது. காரைக்கால் மாவட்டம் வடக்கு வாஞ்சூர் ரசாயன தொழிற்சாலையை மூடிட வலியுறுத்தி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு சட்டக் கல்லூரியில் பணியாளர்கள் இல்லாததால் மாணவர்களை கொண்டு கழிவறைகளை சுத்தம் செய்யும் அவல நிலை. இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.